மக்களே, காலை வணக்கம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, காலையில் இந்த தூதுவளை ரசம் வைக்கலான்னு பார்க்குறேன். சளி பிடிச்சிருக்கு. அந்த சளி பிடிச்சதோட அந்த வீடியோவும் காட்டணுன்னு இருக்கேன் மக்களே. பாருங்கள் எல்லாரும். பொம்பளை பிள்ளைங்களாம் பழகிக்கங்க. சளி பிடிச்சா பிள்ளைகளுக்கும் பெரிய மனுஷனுக்கும் எல்லாருக்கும் சளி பிடிச்சா அந்த தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அம்மிக்கல்லாம் முதல்ல கழுவிட்டேன். கழுவிட்டு இந்த 2 வரமிளகா வச்சு அரைக்கிறேன். அரைச்சிக்கிட்டு இந்த பாருங்க அரைச்சிட்டேன். இந்த தூதுவளை பறித்து கழுவி வச்சுருக்கேன். இந்த தூதுவளைய கழுவிட்டு இந்த அம்மியில் வச்சு அரைச்சோம்னா, அம்மியில் வச்சு அரைச்சி ரசம் வைக்கிறது நல்லது. மிக்சிலெலாம் போடுவாங்க, போட்டு கூட ரசம் வைக்கலாம். இருந்தாலும் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி வச்சோம்னா இன்னும் நல்ல விசேஷம், நல்லாயிருக்கும். ஏன் நேற்று வீடியோவில் வரலைன்னா, நேற்று எங்களுக்கு கரண்ட் இல்லை, ஃபோன்லாம் சார்ஜ் இல்லை. கரண்ட் இல்லாமல் போனதுனால நேற்று வீடியோ போட முடியலை. எங்களுக்கு நாள் போன 4 மணிக்கு போன கரண்ட்டு மறுநாள் 2 மணி வரையும் வரல. யாருன்னு கேட்டாக்க யாரும் என்னென்னு எடுத்து பார்க்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ மிளகு வைக்கிறேன். இந்த வரைக்கும் இவ்வளோ மிளகு வச்சா போதும். அந்த 2 மிளகா, 1 குத்து தூதுவளைக்கு, 2 சீரகம் வைக்கிறேன். சீரகமும் மிளகும் வச்சு அரைக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் கரண்ட்டுக்கு ஈபிக்கு ஃபோன் பண்ணால் யாருமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எங்கள் மருமகன் என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனில் சர்ச் பண்ணி எங்கே ஈபி நம்பர் வருதுன்னு பார்த்து அடித்தா அது ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருச்சான். அதை எங்கள் ஈபிலேருந்து வந்தவங்க 4 மணிக்கு வந்தவங்க ஏன் எங்களுக்கு தெரியப்படுத்தலை, நீங்கள் அங்கேயெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு கரண்ட் நாளே வரலையம்மா, எங்களுக்கு 4 பால் மாடு பிள்ளைங்க, என் பேரை வருதுன்னு சொல்லிதுன்னா என் பேர் மகன் எல்லோரும் வந்திருந்தாங்க. அதெல்லாம் சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க முடியலை எங்களால். அதனால நாங்கள் ஃபோன் பண்ணதுக்கு ஏன் நீங்கள் இங்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டோம். இப்போ சளி பிடிச்சிருக்கவும் ரசம் வைக்கணுமா. இந்த ரசத்தை பாருங்கள், இந்த வெள்ளைப்பூடு 2 வெள்ளைப்பூடு வச்சு இப்படி தட்டிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். இது மிக்சியில் தான் போடணும்னா ஒன்றும் இல்லை, இப்படி அரைச்சாலும் நல்லா வந்துடும். இப்படி வச்சுட்டு இந்த அரைச்சாச்சு. இவ்வளோ அரைச்சா போதும். அரைச்சி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம்மா. எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறேன். இந்த அடுப்பை பற்ற வச்சு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, தாளிக்கவெல்லாம் தேவையில்லை. இது மிளகாய், தூதுவளை, சீரகம், மிளகு, பூண்டு வச்சு அம்மியில் வச்சு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்படியே அடுப்பை பற்ற வச்சு விட்டுட்டு அது பிடிக்கட்டும். பிடிக்க தொட்டிக்கும். இந்த அரைச்சிருக்கிற கலவை இது மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்கிறத இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இதை ஊற்றிக்கிட்டு இப்படியே கரைச்சி விட்ருவோம். இப்படியே கொத்து ரசமாக இருந்துச்சுன்னா தாளிக்கவெல்லாம் தேவையில்லை. இவ்வளவு தண்ணி ஊற்றி இவ்வளவு ஊற்றியாச்சு. ஊற்றுற இந்த அந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியம்பழம் போடணும். அப்போ தான் தூதுவளையை முறிக்கும். இப்படியே கலக்கி, இதை நான் ஒன்றுமே பண்ணலை, கலக்கியே இருக்குது. இப்படி கையை விட்டு கலக்கணும். கலக்கி இப்படியே அடுப்பில் தூக்கி வச்சோம்னா அது கொதித்து வரும். கொதித்து வரையில் என்ன ஒன்றும் பச்சை கலர்லேயே வரும். நம்ம கொதித்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்று கிளாஸில் ஊற்றி ஆற்றி பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே குடித்தா அது உடம்புக்கு நல்லதுமா. இப்போ எனக்கு கூட சளி பிடிச்சிருக்கு. இந்த கரண்ட்டு நேற்று வராமல் தான் பிரச்சனை. கரண்ட்டை பெருசாக சொல்ல விரும்பலை. ஏன்னா சொல்லிட்டோம்னா நாங்கள் ஃபோன் பண்ணதுக்கே நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதனால சொல்ல விரும்பலை. கரண்ட்டு வந்துச்சு, திருப்பி வந்ததுன்னா இனிமேலே எப்படி போகுது வருங்கிறது தெரியலம்மா. நான் அதனால இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். இந்த கரண்ட்டை பற்றியே சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. எப்போவுமே எங்களுக்கு இந்த கரண்டெல்லாம் போனதில்லை. இந்த முதல் தடவையாக இந்த மாதிரி கரண்ட்டு போச்சு. அதனால தான் இந்த ஆர்வ கோளாறுல நாங்கள் ஃபோன் பண்ணோம். ஹெட் ஆஃபீஸுக்கு போயிடுச்சு. அவங்க கோவிச்சுக்கிட்டாங்க. அதனால நேற்று முதல் நாள் 4 மணிக்கு போய் மறுநாள் 6 மணிக்கு தான் வந்துச்சு. அப்போ ஒரு பகல் ஒரு நைட்டு, மறுநாள் பகல். அதனால தான் கோவப்பட்டு போட்டோம்மா. ஏன்னா எங்களுக்கு சிண்டெக்ஸ் இல்லை, தெரு பைப்பு இல்லை, அதை வச்சு பண்ணணும்னா நாங்கள் சொந்தமாக போர் போட்டு சொந்தமான தண்ணி ஏற்றினா தான் எங்களுக்கு தேவையான தண்ணி வரும். அப்புறம் நாங்கள் தோப்புக்குள்ள இருக்கிறோம். அதனால தண்ணி இருந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். அதனால கோவப்பட்டு ஃபோன் பண்ணால் கரண்ட்டை பற்றி பெருசாக பண்ணால் எங்கள் ஊரை நல்லா பார்ப்பாங்க, கேட்பாங்க, நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இந்த ரசத்தை பாருங்கள். இந்த எல்லாத்தையும் சேர்த்து ரசம் வச்சுட்டு இங்கே வரைக்கும் இது மாதிரி முறை கூட்டி வருது. இந்த முறை கட்டி வரையில்
கொஞ்சம் நேரம் ஆனோடனே அப்படியே கொதி வந்துடும். கொதியில் ஒரு கொதி வரவுமே இறக்கி இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் இருத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாருமே கொடுங்க. இப்போ எனக்கு கூட சளி பிடிச்சிருக்குது, அதனால தான் வச்சுருக்கேன். உங்களுக்கும் காட்டுறேன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.